எது அது அவர் மேல இருக்கிற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற அன்பு காரணம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அந்த வயசுல அவ்வளவு வசூலை தொட்ட நடிகன் இந்தியாவில் இதுவரை இல்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஐயா ரஜினிகாந்த் மேல தமிழ் மக்கள் ஒரு பேரன்பு வச்சிருக்காங்கிறத காட்டு. அதுதான் அது காட்டு. அந்த முதல் நாள் வசூல் அவ்வளவு இருக்குங்கிறத காட்டு. அவ்வளவுதானே. பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்குங்கிற நீ 30 வருஷமா சாரா கடையை திறந்து வச்சு குடினா எங்கிட்ட பிறக்க முடியல. பிறப்பு விகிதம் எப்படி கூடும்? சரி, அரசு பள்ளிக்கு வரும்போது பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. மாணவர்களின் எண்ணிக்கை, பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. தனியார் பள்ளிகளுக்கு சாரையா பிள்ளைகள் படையெடுத்து தர்றாங்களே, அப்ப பிறப்பு விகிதம் கூடியிருக்கா? பதில் இருக்கா? அரசு பள்ளிக்கு வர பிறப்பு விகிதம் குறையுது, தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு விகிதம் எப்படி கூடுது? எப்படி கூடுது? இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை, உயர்கல்விக்கு ஒரு துறை, கால்நடைக்கு ஒரு துறை, பால் வளத்துக்கு ஒரு துறை, எதை பத்தி இங்க வளப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை. அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சிருக்கிறது நல்லது. எந்த கேள்விக்கு உன்ட்ட பதில் இருந்துக்கு? நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க. ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்த முடியும், குடிக்க வரல, நீ ஏதாவது ஒரு டாஸ்மார்க்க முடியிருக்கா? நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற? நீ கேட்டா நல்லாச்சுங்க. 15வது நாள் அந்த போராட்டத்தை அவசரத்தை முடிச்சுக்கிட்டு காலில் சோறு போடுறேன், 2 லட்சம் ரூபா காப்பி போடுறேன், சத்தா 10 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அந்த சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூப்பிட்டு அவங்க புதுசா அப்பதான் தச்சு கொண்டாந்துருக்காங்க. அந்த பதாக இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல, என்ன எழுதிருக்குன்னே தெரியல. அது டைரக்ஷன் யார் தெரியுமில்ல? டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். யார்ட்டையும் அசிஸ்டன்ட் ஆர்டர் இருந்து கத்துக்கிறாதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேற்பார்வை இருக்கார் ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. எப்படி? அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி. இது எப்படி? இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன பயன் இருக்கு? ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சி